என் தங்கப்பிள்ளையே, இன்று பிரதோஷத்தினுடைய இந்த வியாழக்கிழமை, சித்திரை மாதத்தினுடைய கடைசி நாள். இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் ஆசையாக ஒரு விஷயத்தை பேச வந்திருக்கிறேன். ஒருவேளை என்னை நீ அலட்சியம் செய்தால் நிச்சயமாக அம்மா மன வருத்தத்தோடு செல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும். ஒருவேளை உண்மையாகவே என் பிள்ளையினால் என் வார்த்தைகளை கேட்க முடியாமல் போகிறது என்றால் அது வேறு. அதற்காகவெல்லாமும் நீ வருத்தப்படாது. உனக்காகவே இந்த வராகி நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க சரியாக என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் எப்பொழுதும் உன் ஒவ்வொரு எண்ணங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். விடிந்திருக்கின்ற இந்த பொழுதை உன் வாழ்க்கையின் நம்பிக்கைக்குரிய பொழுதாக மாற்றிவிடவும், உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் இந்த அம்மா நான் தயாராகிவிட்டேன். நடந்ததை எதையுமே நினைத்து பதறாமல் உனக்கு நடக்கப் போகும் நன்மைகளை எண்ணி ஆனந்தப்படு. இத்தனை நாளும் கண்ணீர் வடித்ததற்காக இனிமேல் மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக கொடுக்க போகிறது. உன்னை சுற்றியிருந்து உனக்கான ஒவ்வொரு வேதனைகளையும் தவிர்த்து உனக்கான ஆனந்தத்தை முழுமையாக நீ அடையப் போகிறாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ மன உறுதியோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நாட்களில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக உனக்கு சரியாக புரிய வரும். அந்த பொழுதில் அம்மா இருப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். வராகி யாரென்று உணர்ந்து கொள்ளும் காலகட்டம் இது. இத்தனை நாளும் எத்தனை நம்பிக்கை வைத்து என்னை தேடி வந்த என் குழந்தைக்கு இனி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை உனதே என்று சரியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டி இனி எந்த நாளும் உன்னோடு துணையிருந்து உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாமும் தாண்டி இனி நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருகின்ற இந்த காலம், இந்த வராகி சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் உனக்குரிய புரிதல் என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக கிடைத்தே தீரும். உனக்குரிய தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக மாற்றியே தீரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற இந்த காலங்களை நீ உணர்ந்து கொள்ளும் அதிர்ஷ்ட நேரம். இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு உருவாக்கி கொடுக்க பல தருணங்களையும் நான் எதிர்பார்த்து நிற்கிறேன். எந்த இடத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீயாகவே நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் அல்லவா? என் குழந்தையே, நான் இருக்கும் இந்த நேரங்களிலும் நான் வருகின்ற இந்த நிலைகளிலும் உன்னோடு எப்பொழுதும் கைகோர்த்து நிற்கும் ஒரு சிலரை என்னால் பார்க்க முடிகின்றது. உன்னோடு நின்று உனக்கு நல்வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு சிலரை என்னால் நிச்சயமாக காண முடிகிறது. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தி கொள்ளும் இந்த நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னை இந்த நிலையிலிருந்து சரி செய்து நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் நாம் வருகின்ற ஒவ்வொரு தருணங்களையும் நீ உன் மனதிற்குள் அப்படியே செதுக்கி வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? இன்று சந்தோஷமாக இருப்பதை நாளை நம்மால் உணர முடியுமா என்று கேட்டால் அது சாத்தியமில்லை. ஏனென்றால் எப்பொழுதுமே இப்படியே இருப்போமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதானே. இதுபோலத்தான்
ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன சொல்லும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது எண்ணிக்கொண்டு மனம் கலங்கிக் கொண்டு நிற்பதை தாண்டி உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை தேடி வரும் இது போன்ற சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ள நீ தயாராகிவிடு. நடப்பது எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் நான் உனக்காக நல்லதையே சொல்வேன். பணம் பின்னாடி எப்பொழுதுமே ஓடாதே என்று சொல்லக்கூடியவர்கள் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள். இதை நான் உணர்ந்திருக்கிறேன். பணம் என்ற ஒன்று தேவைதான். ஆனால் நீ எப்பொழுதும் பணம் பணம் என்றே யோசித்து கொண்டிருக்கிறாயே என்று உன்னை சொல்பவர்களை நான் இங்கு பார்க்கத்தான் செய்கின்றேன். இப்படி உன்னை ஒருவர் சொல்கிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும் தெரியுமா? தன் கையில் அதிகமாக பணம் வைத்திருப்பவர்தான் இது போன்ற வார்த்தைகளை உன்னை பார்த்து சொல்ல முடியும். ஏனென்றால் இங்கு பணம் எவ்வளவு முக்கியம் என்பது அது கையில் இல்லாதவனுக்கு மட்டும்தான் அதன் அருமை தெரியும். என் குழந்தையே, நீ வீட்டில் வெறும் காய்கறி கூட்டு வைத்து சாப்பிட்டால் அவர்கள் நீ உயர்தர உணவு வகைகளை சாப்பிட பணமில்லாமல் இருக்கும் பொழுதுதான் புரியும். என் குழந்தையே, எல்லாமுமே ஒரு விதமான மனக்குழப்பங்களோடு தான் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது. அதாவது பணம் இருக்கிறதோ இல்லையோ சத்தான உணவு வகைகளை சாப்பிடுகின்றவனை ஏழை என்றும், பணம் வைத்து கொண்டே காய்கறிகளை சாப்பிடுகின்றவனை அவன் உடலுக்கு நல்லதற்காக சாப்பிடுகிறான் என்றும் சொல்லிவிடுவார்கள். அதுதான் உண்மை. இவனிடத்தில் என்ன இருக்கிறது, இதைத்தான் இவன் தினமும் சாப்பிட்டாக வேண்டும் என்று சொல்வார்கள். இவன் உடலை நல்லபடியாக பார்த்து கொள்ளத்தான் இதை சாப்பிடுகிறான் என்று அவனை பார்த்து சொல்வார்கள். என் குழந்தையே, நீ மிதிவண்டியில் செல்லும் பொழுது உனக்கு ஒரு மோட்டார் வண்டி வாங்குவதற்கு காசு இல்லையா என்று ஒருவன் கேட்பான். என் குழந்தையே, அதே நேரம் பணக்காரன் அதே மிதிவண்டியில் சென்றால் அவன் உடற்பயிற்சி செய்கிறான் என்று சொல்வார்கள். நீ மிகவும் கஷ்டப்பட்டு தங்கத்தில் ஒரு பொருளை நீ செய்து வைத்திருந்தால் இது தங்கமில்லையே என்று கேட்பார்கள். அதே நேரம் அவனிடம் இருக்கும் ஒரு சிறு பொருளை கூட பெரிதாக தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உயர்வு தாழ்வு என்று இங்கு எதுவும் கிடையாது. எல்லாமும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. பணம் மட்டும்தான் ஒரு செயலின் பெயரை மாற்றி போட்டு புரட்டிவிடும். இதுதானே உண்மை. அதனால் காசு வேண்டாம் என்று யாரும் இங்கு சொல்ல மாட்டார்கள். மனிதனை மனிதன் மதிக்காத இந்த உலகத்தில், பணத்தை வைத்து எடை போடுகின்ற இந்த மனிதத்தில் மனிதம் எப்பொழுதோ இறந்து விட்டது என்பதுதான் உண்மை. இந்த பணம் என்ற ஒரு காகிதம்தான் மிகப்பெரிய ஆயுதமாக இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உருவெடுத்திருக்கிறது. அதனால் யார் பேச்சையும் கேட்டு நின்று கொண்டிருக்காமல் எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு நீ சரியான பயணத்தை தெளிவாக செய்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதனால் இதில் போராடித்தான் நீ வெற்றி பெற வேண்டும். 5 விரல்களும் ஒன்று போல இருக்கவா செய்கிறது? இல்லை அல்லவா? அதுபோலத்தான் வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கும். என் குழந்தையே, வேறு ஒருவருக்காக உன்னை விட்டு ஒரு உறவு பிரிந்து சென்ற பிறகு மீண்டும் உன்னிடம் அன்பு காட்ட அந்த உறவு வருகிறது என்றால் அந்த உறவை ஏற்றுக்கொள்வதும் மறுத்து விடுவதும் அது உன்னுடைய விருப்பம். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். ஒரு முறை உன்னை தூக்கி எறிந்து சென்றவர்களுக்கு மீண்டும் உன்னை விட்டுச் செல்வது ஒன்றும் மிகவும் சாதாரணமான காரியம்தான். ஆனால் பிரிவின் வழி உனக்குத்தான் தெரியும். அது மரணத்தை விட கொடுமையானது என்பதனை நீ ஏற்கனவே அனுபவித்து பார்த்து விட்டாய் அல்லவா? உன்னை மீண்டும் தேடி வந்ததற்கு என்ன காரணம்?
நீ அன்பானவன் என்பதனால் அல்ல, உன் அன்பை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்பதனால்தான். உன்னை எளிதாக ஏமாற்றி உன்னிடமிருந்து தனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதுதான். ஒரு முறை மரணத்தை தாண்டி துன்பம் தந்தவரை மறுபடியும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் ஏற்காதே. இது உன் தாயின் கருத்து. என் குழந்தையை, வேறு ஒருவருக்காக உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு மீண்டும் உன்னை தேடி அன்பு காட்ட வந்தால் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மை தேவைக்காக பயன்படுத்துகின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை, நீ ஏமாந்து கொண்டிருக்கும் வரை உன்னை ஏமாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, நிறைய பேசத் தெரிந்த என் பிள்ளைக்கு இப்பொழுதெல்லாமும் மௌனமாக இருப்பது எளிதாக பழகிவிட்டது. பழகி கொடுத்தது காலம் அல்ல, நீ அதிகமாக அன்பு காட்டிய சில மனிதர்களினுடைய அலட்சியம். எளிதாக உன்னை தூக்கி எறிந்தார்கள் அல்லவா? அந்த அலட்சிய போக்குதான் இன்று உன்னை மௌனப்படுத்தி இருக்கிறது. எல்லோரிடத்திலும் பெரிதாக பேச வேண்டும் என்ற விருப்பம் என் பிள்ளைக்கு இல்லை. எல்லா விஷயங்களையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் என் பிள்ளைக்கு இல்லை. அதுதான் உண்மையும் கூட. என் குழந்தையை, வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் 1000 சொல்லட்டும், ஆனால் உனக்கு மட்டும் தானே தெரியும் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று. போராடித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று. இன்று வாழக்கூடிய நபர்களுக்கும் எல்லா கஷ்டங்களையும் தன் தோளில் போட்டுக்கொண்டு குடும்பத்திற்காக ஆசைகளை எல்லாமும் துறந்து மூட்டையெல்லாம் கட்டி ஓரமாக வைத்துவிட்டு குடும்பம்தான் என்று வாழக்கூடிய நபருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அடுத்தவர்களின் வழியை சிறிதும் புரிந்து கொள்ள முடியாமல் பழி சொல்ல தெரிந்தவர்களுக்கு நீ வாழ்வதற்கான வழியை ஒருபோதும் உனக்கு சொல்ல தெரியாது. ஒருவேளை சொல்ல தெரிந்தாலும் கூட அதை சொல்வதற்கான மனது அவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, இப்படி எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான சரியான புரிதல் ஒன்று அடுத்தடுத்த கட்டங்களில் இனி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. ஒரு ஆபத்து வரும்பொழுது அஞ்சக்கூடாது. அந்த ஆபத்தை உனக்கு விடுதலையாக மாறவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன். உனக்கான ஒன்றை உன்னிடம் ஒப்படைக்க உன் தாய் நான் வருகிறேன். உனக்கான தேவைகளை என்னவென்று உனக்கு கொடுத்துவிட. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களை எல்லாமும் மறந்து இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் என்னவென்று உணர்ந்து அத்தனையிலும் உனக்கான மாற்றங்களை கொடுத்து உன்னை நான் மதிப்போடு வாழ வைக்க நான் உறுதியோடு வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கிறது. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவை என்னவோ, உனக்கான விருப்பம் என்னவோ, அதை எல்லாமும் நான் உன் கைகளிலேயே ஒப்படைக்க வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனம் தடுமாறி நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, தன் மானத்தை இழந்து எதையும் அடையக்கூடாது. எந்த இடத்தில் உன்னை இந்த மனிதர்கள் வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நீ வைத்துவிடு. உறவுகள் முக்கியம்,
இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட சுயமரியாதை மிகவும் முக்கியம் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள் என்று மற்றவர்கள் முன்னிலையில் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்தது போல உண்மையாக வாழ்ந்துவிடு. தவறே கிடையாது. அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கை கடினம் அல்ல, வாழப்போவதும் கடினம் கிடையாது. உன்னை சுற்றி இருப்பவர்களை சமாளிப்பதுதான் உனக்கு கடினமான ஒரு விஷயமாக இன்றைய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் அறிவேன். அதனால் அம்மா சொல்வது போல என் பிள்ளை, ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நேரத்தை எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இருக்க பழகு. எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள். இனி உனக்கு அம்மா சொல்லும்படி எல்லா விஷயங்களும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நீ செதுக்கிவிட வேண்டும். எப்பொழுதும் அடுத்தவர்கள் சொல்லித்தான் ஒரு விஷயத்தை நீ உணர வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது. செல்வம் என்பது பணம் மட்டும்தான் என்பது இல்லை. உனக்குள் இருக்கும் திறமையை நீ வளர்த்து கொண்டால் அதுவும் ஒரு செல்வம்தான். அந்த செல்வம் உன்னை விட்டு ஒரு நாளும் போகாது. அந்த செல்வம் ஒருபோதும் உன் வாழ்க்கையை விட்டு விலகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாகவே புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. சரியான புரிதலில் இந்த வாழ்க்கையை உனக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பது இனி உனக்கு நிச்சயமாக புரிந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை இனி உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும். விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி நிச்சயமாக ஒரு ஜன்னலையாவது திறந்து வைக்கும். முடங்கி விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலங்களை நீ சரியாக உணரும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும். என் குழந்தையே, ஒவ்வொன்றும் நம்மிடம் இருக்கும் விஷயங்களை பொறுத்து இந்த வாழ்க்கையை நமக்கானதாக உருவாக்கி பல நம்பிக்கையை கொடுக்கும். அது வரையிலும் எந்த ஒரு விஷயத்தினாலும் மனமுடையாதே. உனக்கானது எல்லாமும் உன்னிடமே இருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உன்னிடமே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களிலும் நல்லது நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அதிர்ஷ்டங்களின் உச்சமாக உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை மறக்காதே. தேவைக்கு தகுந்தாற் போல உனக்கு ஒவ்வொன்றையும் நான் கொடுத்து விடுவேன். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீ வாழ கற்றுக்கொண்டால் அது போதும். ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டிய எல்லாமும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இனி உனக்கு
மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என்றும் என்றென்றும் உனக்கான மாற்றம் இனி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தோஷத்தை உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்றும் உனக்கு நல்லதையே கொடுக்கும். மாதத்தினுடைய முடிவு இனி உனக்கு அடுத்த மாதத்தின் நல்ல துவக்கத்தில் நல்லதொரு வாய்ப்பை உனக்கு வழங்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.